ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான கோலங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சு கோலம் போட்டுருந்தாங்க. காலகட்டத்தில் எல்லாமே அந்த மாவு வச்சு கோலை கட்டி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய அப்படியே மீட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி புழுக்கள்லாம் நம்ம தானம் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த கோலம் மூலியமா அப்படின்னு நான் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற கோலம் மாவு எதுலேருந்து வருதுன்னு தெரியல. யாருக்காச்சும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எதுவும் இல்லைங்க, வெறும் ஒரு முட்டை ஓட வச்சு நம்ம இன்னைக்கு கோலம் மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் கோலம் மாவுனாலே அரிசி மாவு வச்சு பண்ணுவோம். தெரிஞ்சு நான் நிறைய பார்த்தது அரிசி மாவு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா முட்டை ஓட வச்சு நம்ம பண்ணி நம்ம இன்னைக்கு கோலம் போட போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை ஓடலை கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இந்த முட்டையோட அந்த இதுவெல்லாம் இருக்கும், அதனால் மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது உடச்ச முட்டை. இதை வேக வைக்கிற முட்டையாக இருந்தால் நம்ம மேலே பிரிப்போம் இல்லையா, அதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ரு ஆகும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது இல்லையா, இதை நம்ம வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் வெயிலில் இருந்தாலே போதும். இல்லை ஃபேன் காற்று கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வாட்டர்லாம் இல்லாத மாதிரி ஈரப்பதம் இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கினாலே போதும். நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இதை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் கோலம் பார்க்கவே நல்ல ஒயிட் அண்ட் கலரில் செம்ம சூப்பராக தெரியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் போட்டும் காமிக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தியா ஸ்டுடியோ அப்படின்னு நான் இன்னொரு சேனலுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்து கிட்ட இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அது கோலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ் மட்டும் எதுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோ அப்லோட் பண்ணல. டெய்லியும் போடுற கோலம் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் போகிற கோலங்கள் அது எல்லாமே. நீங்கள் யாராவது அந்த சேனல் செக் பண்ணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க கோலங்கள்லாம் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கோலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கோலம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் அதில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது சேனல் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் வேணும், ப்ரெக்னன்சி டிப்ஸு, அப்புறமா ஃபுட் டிப்ஸு, பேபி கேர், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் உங்களுக்கு மறக்காமல் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இது போட வீடியோ பண்ண சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அலசினாலே போதும். இந்த மாதிரி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாத மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம டூத்துலாம் இந்த மாதிரி உடச்சி காய வச்சுக்கலாம். இது நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு தனியாக சின்ன குட்டி உரல் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நீங்கள் அதை போட்டு கூட நல்லா வெயிலில் காஞ்சி பிறகு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நொறுக்கி காய வச்சுக்கலாம். ஏன்னா இதுலேயே பண்ணும்போது கொஞ்சம் நல்லா குயிக்காக நமக்கு ட்ரை ஆகிடும். அதனால்
லைட்டாக இந்த மாதிரி லேசாக லேயர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த அப்படியே விட்டுருங்க. நல்லா நீங்கள் ட்ரையாக காஞ்ச பிறகு இந்த ஓடை மட்டும் எடுத்துகிட்டு இந்த லேயர்ஸ் நீங்கள் தனியாக வந்து பிரித்து எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்து நான் வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் கையிலேயே. இன்னும் கூட தூள் தூளாக பண்ணலாம் கையிலேயே வந்து நம்ம. ஆனால் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையிலேயே நம்ம கையிலே இப்படி பாருங்க ஓட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியில் வத்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலே பண்ணிட்டு கூட மிக்ஸி போட்டு நல்லா நம்ம பவுடர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட 5 minutes வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து வச்சு விட்டோம். இப்படி வெயில் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கிளாத்தில் வந்து போட்டுட்டு இந்த இதை போட்டுட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுட்டு இப்போ வேறு ஒரு கிளாத்தில் போட்டு வச்சிங்கனாலே ஃபேன் காற்றுல நல்லா வந்து ட்ரை வந்து ஆகிடும். இப்போ தான் காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்து பார்க்குறப்ப ஆனால் கையில் தொடும்போது ஈரப்பதமாக தான் இருக்குது. ஆனால் இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வந்து ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி வந்து இருக்குது இல்லைங்களா லேயர்ஸ் மாதிரி, இதுதான் வந்து ஈரமாக இருக்குது. ஆனால் இந்த ஓடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி போடணுன்னா எடுத்து அந்த லேயர்ஸ் இருக்கிறதெல்லாம் லைட்டாக நம்ம பிரித்து எடுத்து இந்த மாதிரி தனியாக போட்டுக்கணும். இது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து எடுத்து வெளியில் போட்டுட்டு இந்த ஓடை மட்டும் தான் எடுக்கணும். ஓடு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாகவே இல்லை. அந்த படலை மாதிரி இருக்க சார் லேயர் அதெல்லாம் லைட்டாக ஈரமாக இருக்குது. அதனால ஈரமாகவே தெரியுது. நீங்கள் வந்து இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டிங்கன்னா அந்த லேயர்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா முட்டை ஓடு நல்லாவே வந்து ட்ரை ஆகிட்ருக்கும் காற்றுல. அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து ஃபைன் பவுட்ராக வந்து நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இதை வந்து நம்ம சாக் பீஸ் கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி கோலம் பவுடர் வந்து யூஸ் பண்ணால கொஞ்சம் ஒரு அவப்பத மாதிரி வந்து கோலம் போட எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த லேயர்லாம் எடுத்திங்கன்னா தான் ஆனால் லைட்டாக ஈரமாக தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் ஓடெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து எனக்கு நல்லாவே ட்ரை ஆகிட்டுருக்கு. இது அந்த லேயரோடு ஒட்டிட்டு தான் ஈரமாக இருக்குது. இது வந்து பிரித்து எடுத்துட்டோம்னா சரியாக படும். ஜஸ்ட் 5 minutes ஃபேன் காற்றுல வெயிலே வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது வந்து எனக்கு ஈரமாகவே இருக்குது. இந்த லேயர் வந்து பிரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த லேயர்ஸ் மாதிரி நம்ம பிரித்து இல்லைங்களா, அதையுமே இந்த முட்டோட ரெண்டுத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணி நல்லா தூளத்தில் உடச்சி வந்து விட்டுக்கிறேன். நம்ம அந்த லேயர்ஸ் கொஞ்சம் பிரிச்சுமா கொஞ்சம் டக்குன்னு வந்து குயிக்காக வந்து ரெண்டுமே ட்ரை ஆகிடும். இப்படி உங்களுக்கு நல்ல வெயில் காய்ச்சனா நீங்கள் அந்த லேயர்ஸில் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த முட்டையோட மட்டும் நல்ல வெயிலை கழிச்சு எடுத்துக்கலாம். வெயில் கம்மியாக இருக்குன்ற போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இதை வந்து போட்டு நல்ல ஒரு பவுடராக வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எப்பப்போ முட்டையில் வேஸ்ட்டாக போகுதோ இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி வச்சுக்குவேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பார்க்கவே கலரும் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு கோலமாவு கலரில் இருக்குது. போடும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து இருக்குது போடுறதுக்குமே. வந்து பார்த்திங்கன்னா தரையில் பார்க்கும்போது அந்த முட்டையோட பவுடரில் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. கோலம் பவுடர் வச்சு நம்ம போட்ட மாதிரி தான் இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது லுக் பார்க்கவும். நீங்கள் வேணும்னா இது கூட வந்து கோல பவுடரும் கொஞ்சம் ஈவனாக ஆட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். இதில் கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இதுக்கு நம்ம கோல பவுடரில் மிக்ஸ் பண்ணி போடணும் அவசியமே இல்லை. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. இது உங்களுக்கு இன்னுமே நல்லா உங்களுக்கு ஒரு ஷைனிங்காக தெரியணும்னா இது கூட நீங்கள் ஒயிட் சிக்கனாக வந்து ஆட் பண்ணி கூட போடலாம். நல்லா கில்ட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் இந்த சாக் பீஸும் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லைன்னா சுண்ணாம்பு இருக்குது வெள்ளை சுண்ணாம்பு அதனால காய வச்சு இது கூட முட்டோடு கூட போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது பார்க்கவே இன்னும் நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அரைச்சதை வந்து நல்லா வந்து சளிச்சு வந்து எடுத்துக்கிறப்ப இந்த லேயர்ஸ் இருந்துருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரையவும் இல்லை பவுடராகவும் இல்லை. ஆனால் நல்லா ட்ரையாக கிறிஸ்பியாக வந்து காஞ்சிருந்தது. நல்ல வெயில் காய்ச்சி இதே நல்லா
பவுடராக வந்து அரைஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பாருங்கள், கோலம் மாவு வந்து நமக்கு ரெடி. நைஸ். நான் வந்து ரொம்ப நைஸ் அடிக்காமல் கொஞ்சம் ரவை பதம் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ கோலம் போட கொஞ்சம் நமக்கு நல்ல இதுவாக இருக்கும். ரொம்ப பவுடராக இருந்தால் போடும் போதே பறக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போ வந்து நம்ம கோலம் வந்து போட்டுடலாம். ஃபோனில் பார்க்க இப்படி தெரியுது, ஆனால் நேரில் வந்து பார்க்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பவுடர் வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருள் வச்சு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில்